சிலருக்கு அல்லாஹ்வின் மீது நம்பிக்கை இல்லை, கட்சியின் மீது நம்பிக்கை. அல்லாஹ்வுடைய நாட்டம் இல்லாமல் அணுவும் அசையாது என்று நம்பிக்கை கொள்ளவில்லை என்றால் நாங்கள் முஸ்லிம்களே அல்ல. இஸ்லாத்தை விட்டு நாங்கள் அகன்று விட்டோம் என்பதுதான் அர்த்தம். எனவே அவ்வாறான கட்சி போராளிகளுக்கு அழைப்பு விடுக்கிறேன், இந்த மண்ணிலே இருந்து அழைப்பு விடுக்கிறேன். அல்லாஹ்வுக்காக இந்த முஸ்லிம் சமூகம் ஏனைய சமூகத்தோடு ஒற்றுமையாக வாழ்வதற்கும், இந்த சமூகம் அடிமை சமூகம் அல்ல, எல்லா துறையிலும் உயர்ந்து வாழ்வதற்கும், இந்த நாட்டிலே எவர் ஆட்சி அமைத்தாலும் பரவாயில்லை, ஆனால் எங்களுடைய சமூகத்தை அடக்கி ஒடுக்குவதற்கு இடம் கொடுக்காமல் எங்களுடைய உரிமைகளை பெற்றுக்கொண்டு எல்லா துறையிலும் உயர்ந்து செல்வதற்கு, வளர்ந்து செல்வதற்கு, ஏனைய சமூகத்தோடு போட்டி போட்டு நிற்கின்ற ஒரு சமூகமாக எங்களுடைய சமூகத்தையும் கொண்டு செல்வதற்கு இன்ஷா அல்லாஹ் இந்த தேர்தலிலே நமது கட்சியான மக்கள் காங்கிரசுக்கு உங்களுடைய வாக்குகளை அளித்து இந்த அம்பாறை மண்ணிலே அஷ்ரப் எங்களுடைய தலைவர் பெருந்தலைவர் பிறந்த மண்ணிலே இந்த மாவட்டத்திலே ஒட்டுமொத்த வாக்குகளை நமது கட்சிக்கு அளித்து ஒன்றல்ல 2 பிரதிநிதிகளை களிமா சொன்ன சகோதரர்கள் 10 பேர் போட்டியிடுகிறார்கள். 10 பேரில் 2 பேரை நீங்கள் தெரிவு செய்தாருங்கள். இன்ஷா அல்லாஹ் நீங்கள் அமைதியாக இருங்கள். அதன் பிறகு உங்களுடைய தேவையை, தொழில் வாய்ப்பை, அபிவிருத்தியை, இந்த சமூகத்துடைய பாதுகாப்பை, இந்த சமூகத்துடைய மத விடயங்களை, கல்வியை, பொருளாதாரத்தை உயர்த்துகின்ற 5 வருட திட்டத்தை வகுத்து இன்ஷா அல்லாஹ் வருகின்ற ஆட்சியிலே ரணில் விக்ரமசிங்க பிரதமராக அமர்வதற்கு முன்னர் இந்த சமூகத்துடைய தேவைகளை எல்லாம் எழுதி எடுத்துக்கொண்டு அவருக்கு நமது கட்சி இந்த தேர்தலிலே வன்னியிலே 2 ஆசனம், அனுராதபுரத்திலே 1 ஆசனம், இன்ஷா அல்லாஹ் புத்தளத்திலே, குர்நாகலையிலே ஒவ்வொரு ஆசனங்கள், மட்டக்களப்பிலே இன்ஷா அல்லாஹ் 1 ஆசனம், அம்பாறையிலே இன்ஷா அல்லாஹ் 2 ஆசனங்களை தந்தால் 9 ஆசனங்களோடு 2 தேசிய பட்டியலை பெற்று 11 ஆசனங்களோடு யார் பிரதமராக வந்தால் இந்த சமூகத்தை எவ்வாறு பாதுகாக்க வேண்டும், எதை தர வேண்டும் என்பதை பெற்றுக்கொண்டு குறுகிய காலத்துக்குள் இந்த சமூகம் எவ்வாறு அந்த தலைவன் அஷ்ரப் ஆசைப்பட்டாரோ, இந்த சமூகம் தலை நிமிர்ந்து வாழ வேண்டும் என்று பாடுபட்டாரோ, தியாகம் செய்தாரோ, சிந்தித்தாரோ, துஆ செய்தாரோ, அதே பார்வையிலே அந்த தலைவனுடைய சிந்தனையின் பேரிலே அவருடைய நோக்கத்தை அடைகின்ற இந்த சமூகத்தை காப்பாற்றுகின்ற இந்த பயணத்துக்காக எங்களை இன்ஷா அல்லாஹ் அர்ப்பணிப்போம் என்று கூறி விடைபெறுகின்றேன். நன்றி.